In the question number 5 we have completed the arbitrage exist or not அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். Okay, it's a continuation of the previous class. I'm just now starting the fresh class, right? So போன classல நம்ம பார்த்ததுடைய continuation. இது சால்வ் பண்ணிருந்தோம் last classல. The last classல நம்ம சால்வ் பண்ணதுல இந்த காம்போனன்ட் நான் திரும்ப ரீப்ரீஃபிங் பண்றேன். I'm rebriefing this one. Is that okay? Now there are two companies, SSA Limited and SBB Limited, having same EBIT. இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் போட்டோம். இதுல scenario A ல பொறுத்த வரைக்கும் we don't have arbitrage ன்னு சொன்னோம். scenario B ல வரும்போது இது ஓவர் வேல்யூடு ஷேரா இருக்கு. SSA unlevered firm 1 lakh ஆகும், SBB levered 1,16,800 இருக்கு. So SBB seems to be overvalued. 1 lakh worth company 1,16,800 இருக்கு, overvalued. அதனால you have to shift from SBB to SSA ன்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். Shifting from here to there. You assume that you hold around 10% shares in SBB. SBB ல ஒரு 10% share இருக்குன்னு வச்சுக்கலாம். So B scenario ல shifting from Singer Books and Publication levered firm ல இருந்து SSA unlevered firm க்கு shift ஆகுறீங்க. Is that okay? Shift ஆகும்போது you are withdrawing 10%. You are withdrawing 10%. SBB ல 10% withdraw பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? Share capital is this one. அதுல 10% 7,680 rupees உங்களுக்கு கிடைக்குது. You are withdrawing this 7,680. And then the borrowings in SBB Limited being 6%, so 6% rate of interest. அதுல ஒரு 4,000 இருக்கு, பட் நமக்கு அது கிடைக்காது. We'll get only 7,680. நம்ம பணம் வந்து only share capital தானே, 7,680. அல்லது ரெண்டு சேர்த்து கூட போலாம், தப்பில்லை. இதுல எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு சொன்னால், நான் போட்ட 7,680 return on equity I am getting here being okay 12.5%. How much I am getting? 12.5%. அப்ப 12.5% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? இதுக்கு 7,680 into 12.5%. I am getting 960. I am getting 960. If I am shifting myself from SBB to SSA, this is levered one, this is unlevered one. இங்க எவ்வளவு டெட் காம்பனன்ட் இருக்கோ அந்த டெட்டை நான் ரைஸ் பண்றதா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். I raise the debt component available to that extent. அப்ப இந்த டெட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும். I had to pay the interest. அந்த 4,006% போட்டா 240 rupees நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகணும். அப்ப எவ்வளவு போட்டா நான் வாங்குற அமௌண்ட் 960 rupees எனக்கு வந்து சேரும். How much will I get? 960 வரதுக்கு நான் எவ்வளவு பண்ணி ஆகணும்? That was the thing we discussed in the previous class. Okay. எனக்கு ஒரு 960 வேணும். என்னுடைய ஓன் ஃபண்டுக்கு எனக்கு வர வேண்டியது எவ்வளவு அப்படின்னாக்க ஓன் ஃபண்ட். அதுல நான் 7,680 போட்டு 960 வந்துச்சு. எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கமிட்மெண்ட் கிடையாது. எனக்கு ஒன்றும் கடன் வட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லை. எல்லாமே கம்பெனி கொடுத்துருப்பாங்க, என் கைக்கு வந்துருச்சு. எனக்கு அதே மாதிரி 960 வரணும். பட் இந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நான் கடன் வாங்குறதுனால எனக்கு நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டேன். அப்ப என்னுடைய ஷேருக்கு எவ்வளவு வர வேண்டியது இருக்குன்னா 1,200 வர வேண்டியது இருக்கு. 1,200 SSA ல வரணும்னா நான் எவ்வளவு ஷேர்ஸ் வாங்கியிருக்கணும்னா டிவைடட் பை 12% போட்டீங்கன்னா டு தட் எக்ஸ்டென்ட் ஐ கேன் பை. அவ்வளவு ஷேர்ஸ் நான் வாங்கியிருக்கணும். SSA ல நான் ஷேர் வாங்கினாக்க எனக்கு 12% கிடைக்கும். 1200 நான் வாங்கணும்னா எனக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும்? 1200 டிவைடட் பை 12% போட்டா எவ்வளவு வருது? 10,000. அதுல 4,000 ரூபாய் பீங் borrowings, ஏன் பணம் கிடையாது.
அப்ப என் கை காசு போட்டு நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் 6000 only. அப்ப எஸ்பிபில நான் வித்ட்ரா பண்ணது 7680, இங்க கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணது 6000 ரூபாய் மட்டும். சார் 4000 ரூபாய் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணேன். ஏன் சார் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணீங்க? எஸ்பிபில இருக்கிற மாதிரியே கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? சோ 1680 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் சேவ் பண்ணியிருக்கிறேன். சேவ்டு இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்க சார், இந்த 1680 போட்டிருந்தா எனக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும்? இந்த 1680 SSA ல போட்டிருந்தால் எனக்கு 12% கிடைச்சிருக்கும். I may be receiving 12% on this 1680. அப்ப எனக்கு எக்ஸ்ட்ரா earning being 202 round off பண்ணியிருக்கிறேன். இது வந்திருக்கும். So இது saved investment, இது increase in return, increase in profit. Is that okay? So அப்ப SBB ல நான் 10% ஷேர் வச்சிருந்தால் 7650 ரூபாய் கொடுத்திருந்திருக்கலாம். என் கைக்கு 960 வந்துச்சு, எல்லாம் என் பாக்கெட்டுக்கு வந்துருது. அப்ப SSA குள்ள போகும்போது என் பாக்கெட்டுக்கு 960 வரணும். SBB ல இருந்த மாதிரியே அந்த லோன் காம்பனன்ட் நான் வந்து வெளியில இருந்து என்னோட பர்சனல் கெபாசிட்டில வாங்கி போறேன். அது பேர் தான் ஹோம் மேட் லிவரேஜ். அதே 4000 ரூபாய் வாங்கி போட்டுருக்கேன். அந்த 4000 ரூபாய்க்கு 240 ரூபாய் தந்தாகும். எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் 960, நான் இன்ட்ரெஸ்ட் தர வேண்டியது 240 சேர்த்து எனக்கு 1200 சம்பாதிச்சாகும். 1200 சம்பாதிக்கணும். SSA ல நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்? அங்க வந்து எனக்கு 12% கொடுக்குறாங்க. 12% அப்படிங்கிறது 1200 எனக்கு கொடுக்குறாங்கன்னா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்? 10000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். 10000 ரூபாய் போட்டிருந்தால் 12% 1200 கிடைச்சிருக்கும். அந்த 10000 ரூபாயில 4000 ரூபாய் கடன். ஏன் கை காசு போனது எவ்வளவு? 6000 ரூபாய். இப்ப SBB ல இருந்து 7650 ரூபாய் வாங்கி 6000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கையில ஒரு 1650 ரூபாய் வச்சிருக்கிறேன். கம்மியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதே லாபத்தை பார்த்துட்டேன். அந்த 1650 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னா 202 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சோ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் நான் வந்து ஹோம்மேட் லிவரேஜஸ்க்கு இந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது 202 அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் டீச் பண்ணியிருக்கேன். டேட்டா வாட் இஸ் இன்கிரிமெண்டல் ரெவன்யூ, இன்கிரிமெண்டல் ரெவன்யூங்கிற ஆங்கிளையும் பாக்குறாங்க, as well as save the investmentங்கிற ஆங்கிளையும் பாக்குறாங்க. ரெண்டு ஆங்கிளையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். கிளியர்? So the reverse case question வந்து நான் புக்ல பார்க்கல, பட் நானே காயின் பண்ணியிருந்தேன். அதை நான் இங்க போட்டு காமிக்க போறேன். சி ஆப்ஷன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 88000 ரூபாய் வேல்யூ, பட் SSA உடைய வேல்யூ 1 lakh. 12000 ரூபாய் சம்பாதிக்கிற அந்த கம்பெனியுடைய SSA உடைய வேல்யூ வந்து 1 lakh இருக்கு. அதே 12000 ரூபாய் சம்பாதிக்கிற SBB உடைய வேல்யூ 88000 ரூபாய் இருக்கு. From this it is very clear SBB is under value. அப்ப எல்லாரும் shifting from SSA ல இருந்து SBB நடக்க வாய்ப்புகள் இருக்கு. That's the scenario here, C scenario. We are shifting from SSA unlevered firm ல இருந்து SBB levered firm க்கு நான் ஷிஃப்ட் ஆகுறேன். அப்ப இங்க இருந்து நான் 10% withdraw பண்றேன். நான் 1 லட்சம் ரூபாய் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு 10% எவ்வளவு வந்திருக்கும்? I may hold around 10,000 rupees. 10,000 rupees வச்சிருப்பேன். அந்த 10,000 எனக்கு அங்க எவ்வளவு கிடைச்சிட்டு இருந்துச்சு? என் பாக்கெட்ல போய் சேர வேண்டிய அமௌண்ட் 12% எனக்கு கிடைக்கும். அதாவது 1200 rupees own fund. Of course I don't have any borrowings, I'm getting the same 1200. If I'm shifting my money from SSA to unlevered firm to SBB levered firm க்கு நான் ஷிஃப்ட் ஆகுறேன். SBB levered firm க்கு இப்போ எனக்கு என்ன வந்தாகணும்? How much I need to get? இங்க என்ன இருக்கு? டெட் காம்பனன்ட் இருக்கா இல்லையா? இந்த இடத்துல டெட்டுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அஷ்யூம் பண்ணிக்கீங்க. அதே 4000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அஷ்யூம் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நமக்கு எவ்வளவு வரும்? 6% வரும். இங்க எப்படி நம்ம லோன் அஷ்யூம் பண்ணி 6% கொடுத்தோம்னு சொன்னோமோ, உல்டா வரும்போது அன்லிவர்ட்ல இருந்து லிவர்ட் போகும்போது அதே 4000 நீங்க என்ன அஷ்யூம் பண்ணிக்கிறீங்க? இன்வெஸ்ட்மெண்ட் அஷ்யூம் பண்ணிக்கிறீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு எவ்வளவு வருது? 240. எனக்கு என்ன வந்தாகணும்? ஓன் ஃபண்ட். என்னுடைய ஓன் ஃபண்ட் 10000 ரூபாய்க்கு SSA ல 1200 வந்துச்சு இல்லையா? அதே 1200 எனக்கு வந்தாகணும். அங்க எப்படி நம்ம டெட்னு இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து 240 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியது போச்சோ அதே மாதிரி இங்க எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனால 240 ரூபாய் எனக்கு வந்துடும். இப்போ பேலன்ஸ் அமௌண்ட் 960 மட்டும் எனக்கு SBB உடைய ஷேர்ல இருந்து வர வேண்டியது இருக்கு. SBB ஷேர்ல இருந்து எனக்கு எவ்வளவு வந்தா போதும்? 960. இங்க வந்து கடன் வாங்கினேன், 240 ரூபாய் கொடுத்தேன், எனக்கு வர வேண்டியது இது. அப்ப ரெண்டுக்கும் சேர்த்து 1200 ரூபாய் சம்பாதிக்கணும். அன்லிவர்ட்ல இருந்து லிவர் போகும்போது இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிறேன், அதுக்கு 240 ரூபாய் வந்துடும். எனக்கு வர வேண்டியது 1200 ரூபாயில 240 ரூபாய் வந்துச்சுன்னா 960 ரூபாய் சம்பாதிச்சா போதும் ஷேர்.
SBB ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு கிடைக்குதுன்னா 20% கிடைக்குது. அப்ப 20% 960 இருந்தா நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்? 960 divided by 20% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது? 4800 எனக்கு வரணும். அதாவது ஈக்விட்டியோட வேல்யூ 4800. அப்ப மொத்தமா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறேன்? இந்த பிசினஸ்ல 4800 6% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு 4000 மொத்தம் 8800 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறேன். So from this it is very clear I saved 1200 rupees. அந்த 1200 இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு 20% வந்திருக்கும். எவ்வளவு வந்திருக்கும்? 20% போட்டா 240 rupees எனக்கு எக்ஸ்ட்ரா ரெவென்யூ வந்திருக்கும். 240 rupees I could have received more. Increase in profit. இது saved investment, இது return if that saved investment is also made invested அப்படின்னு சொன்னா. Is that okay? இங்க டெட்டா பாருங்க, இத இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Of course சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் கேட்கறானா இல்ல ப்ராஃபிட் ஏர்னபிலிட்டி வச்சு கேட்கறானா, தட்ஸ் யுவர் சாய்ஸ். நீங்க புக்ல பொறுத்த வரைக்கும் ஒரு 2 மாடலையும் போட்டு காமிச்சிருக்கிறேன். நான் 2 மாடலையும் போட்டு காமிச்சிருக்கிறேன். இதுக்கான எக்ஸாம்பிள் புக்ல பார்க்கல. Anyhow I have given so you can better understand. Come on. Apart from that we have one more approach called trade-off theory. Trade-off theory. கடன் வாங்குறதுனால கடன் வாங்கலாமா வேண்டாமா, லிவர்ட் ஃபார்ம் போலாமா இல்லையா? கடன் வாங்கினா அதுக்கு ஒரு செலவு இருக்கு. ஆனா கடன் வாங்கினா ஒரு பெனிஃபிட் இருக்கு. பிகாஸ் த காஸ்ட் ஆஃப் டெட் மேபி சே ஒரு 5%. அந்த 5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம வாங்குற கடன் வச்சு பிசினஸ் பண்ணோம்னா 10% ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ யூ வில் நவ் இன்க்ரீஸ் another 5% எக்ஸ்ட்ரானா why do you want to lose? அதான் ஆல்வேஸ் they compare trade ஆஃப்னா இதுவா அதுவா, இது ரெண்டுல எது பெட்டரா இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். காஸ்ட் ஆஃப் டெட்டையும் பெனிஃபிட் ஆஃப் டெட்டையும் யூசுவலி we compare and we make a decision based on that. Okay. பெனிஃபிட் ஆஃப் டெட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னாக்க யூஸ்வலா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கு. ரெண்டாவது இந்த இன்ட்ரெஸ்ட்டை P&L அக்கௌண்ட்ல நீங்க டெபிட் பண்ணலாம். P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணதுனால ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் குறைஞ்சா டாக்ஸ் கம்மியா கட்டுவீங்க. அதுவே நீங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் மூலமா ரைஸ் பண்ணீங்கன்னா you have to pay the dividend. டிவிடெண்ட் வந்து டாக்ஸ் போக இருக்கிற அமௌண்ட்ல இருந்து கொடுக்குறது. ஸோ நீங்க ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டோ அல்லது ஈக்விட்டி டிவிடெண்டோ நீங்க 10 ரூபாய் பிரிச்சு கொடுத்தீங்கன்னா இதான் 10 ரூபாய் தான் உங்களுடைய காஸ்ட். அதுக்கு பதிலா இன்ட்ரெஸ்டா கொடுத்தீங்கன்னா 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உண்மையிலுமே உங்களுடைய காஸ்ட் என்னன்னா டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் டாக்ஸ் இஸ் சேவ், நெட் ஆஃப் தட் ஒன்லி வில் பி யுவர் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டாக்ஸ் ரேட் பீங் 40% சொன்னால் இதுல 40% சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க, பேலன்ஸ் ஒன்லி வில் பி யுவர் காஸ்ட். அப்ப நீங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன டிமாண்ட் பண்றானோ அதையே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் டிமாண்ட் பண்ணாலும் நமக்கு சீப்பர் பிகாஸ் ஆஃப் த சேவிங்ஸ் இன் த டாக்ஸ். ஓகே, டாக்ஸ் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டாக்ஸ் சேவிங்ஸ் சொல்லுவாங்க. யூ ஹேவ் டு பி டபுள் காஷியஸ் வித் தட். அதுதான் வந்து மெயின் கேமே, டாக்ஸ் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எவ்ரி கேஷ் எக்ஸ்பென்சஸ் யூ நோ, ஃபார் எவ்ரி கேஷ் எக்ஸ்பென்சஸ் யுவர் நெட் outflow being net cost being cash expenses multiplied by 1 minus t, multiplied by 1 minus t. That's the logic you have to understand. For every 100 rupees if you are spending, that's an expense, the debit to the P&L account, it reduces the profit and automatically you can pay lesser tax. ஒவ்வொரு அமௌண்ட்டையும் நீங்க P&L account டெபிட் பண்ண ப்ராஃபிட் குறைக்கும், ப்ராஃபிட் குறைச்சா நீங்க கம்மியான டாக்ஸ் பே பண்ணுவீங்க. இஸ் தட் ஓகே? அதே சமயத்துல நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் ஆக இருந்தால் P&L அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவீங்க, ஆனா கையில இருந்து பணம் வெளியே போகல, ஆனா ப்ராஃபிட் குறையும் பிகாஸ் ஆஃப் டெபிட்டிங் திஸ். ப்ராஃபிட் குறைஞ்சதுனால டாக்ஸ் கம்மியா கட்டுவீங்க, கையில பணம் அப்படியே தங்கி இருக்கும், அப்படின்னா உங்களுடைய கேஷ் பேலன்ஸ் எப்படி இருக்கும்னா இது வந்து கேஷ் ஃப்ளோ, இது கேஷ் ஃப்ளோ. இந்த இடத்துல கேஷ் எக்ஸ்பென்சஸ் into 1 minus T will be the cash outflow. Ana when it comes to the non-cash expenses into T, you know, will be cash inflow. Cash inflow, that you have to understand. அதாவது கவனிங்க, profit and loss. உங்களுக்கு 1000 ரூபாய் பணம் கிடைச்சதுங்க, GP, we assume that the entire 1000 being your cash, அப்படியே கேஷா வந்துருச்சு. 10,000 ரூபாய் வாங்குனீங்க, 11,000 ரூபாய் வித்தீங்க, கையில பணம் அப்படியே 1000 ரூபாய் தங்கி இருக்கு. அது தவிர நீங்க ரெண்ட் கொடுக்குறீங்க, ரெண்ட் கொடுத்தா என்ன ஆயிடும்? 200 ரூபாய் வெளியே போயிடும், 200 will go off. Is that okay? அப்படின்னா பேலன்ஸ் வந்து 800 ரூபாய் என்னது? நெட் ப்ராஃபிட். டாக்ஸ் ரேட் வந்து 30% சொன்னால்
net profit before tax வந்து 800 ல இருந்து 30% tax போய்டும். tax வந்து 30% போச்சுனா 240 ரூபாய் போய்டும். 240 ரூபாய் போச்சுனா 560 will be in your hand. இதுதான் profit after tax. profit after tax. அதாவது என்ன அர்த்தம்னா GP இருக்கு இல்லையா இது அப்படியே after tax போடுங்கப்பா 700. GP after tax being 700. 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த P&L அக்கவுண்ட்ல டெபிட் மீன்ஸ் கிரெடிட் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாகும் அதுக்கு 30% டாக்ஸ் கட்டணும் இப்போ நெட் வந்து 700 அதே மாதிரி 200 ரூபாய் செலவு பண்றீங்க இந்த செலவு பண்ணதுனால பணம் போகுதா போகாம இருக்கா அப்படின்னா செலவு பண்ணா பணம் வெளியே போகுது if the cash goes out what is the real outflow அப்படினாக்க cash expenses into 1 minus t into 1 minus t அப்ப 30% so 1 minus 30% னா 70% அப்ப 200 ல 70% போட்டீங்கன்னா எவ்வளவு வருது 140 so 140 will be the real outflow rent cash outflow it's not 200 rupees originally we spent 140 only அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு 560 இருக்கு is that clear that's the logic for every cash expenses that will reduce the profit if the profit is reduced due to this one and tax is also saved அப்படினா நீங்க செய்யற ஒவ்வொரு 100 ரூபாயும் செலவும் உண்மையிலேயே 100 ரூபாய் செலவு இல்ல 70 ரூபாய் if you are being the corporate people அதனால தான் corporate people வந்து கேஷுவலா செலவு பண்றாங்க என்ன காரணம் ஏன் லாவிஷா ஸ்பெண்ட் பண்றாங்க corporate people இந்த ஸ்டார் கிளாஸ் ஹோட்டல்ல போய் லாவிஷா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா நீங்க salaried employee இருந்தா கணக்கு படி செலவு பண்ணீங்க if you are being the business people then you can spontaneously spend என்ன காரணம் நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வெச்சுங்களேன் முதல்ல எடுத்தோம்னா கவர்மெண்ட்டுக்கு 30% டாக்ஸ் கட்டணும் salary போச்சுனா 1000 ல 300 ரூபாய் போச்சுனா பேலன்ஸ் உங்க கையில எவ்வளவு இருக்கு 700 ரூபாய் இருக்கு இதுக்கு நீங்க ஒரு 600 ரூபாய் ஃபுட் வாங்குறீங்க அப்படினாக்க உங்க கையில மிச்சம் எவ்வளவு இருக்கும் 100 ரூபாய் இருக்கும் is that clear if you are being the salaried employee 1000 rupees is your salary அப்படினாக்க you have to pay the tax 30% அப்படினா உங்க கையில எவ்வளவு இருக்கு 700 ரூபாய் இருக்கு இப்போ நீங்க ஃபுட்க்கு எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படினாக்க ஒரு 600 செலவு பண்ணி இருக்கீங்கன்னா அல்டிமேட்டா 100 ரூபாய் இருக்கும் உங்க கையில இது salaried person ஓகே இதே business person ஆக இருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க 1000 ரூபாய் ப்ராஃபிட் வந்துச்சு அப்படினாக்க மைனஸ் ஃபுட்னு சொல்ல கூடாது பேர் மட்டும் மாத்திரணும் recreation expenses tiffin allowance ஏதாவது சொல்லிங்க refreshment get together entertainment allowance ஏதோ entertainmentக்காக செலவு பண்ண achievement award function celebrated in star class hotel so 600 ரூபாய் போயிடுச்சுனா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு 400 ரூபாய் இந்த 400 ரூபாய்க்கு மட்டும் நீங்க டாக்ஸ் கட்டினா போதும் இதுக்கு 30% போட்டீங்கன்னா 240 ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு அவன் பையில எவ்வளவு 240 கட்டா 120 120 போக கையில எவ்வளவு பணம் இருக்கு 250 ரூபாய் இருக்கு உங்களை காட்டிலும் பிசினஸ் பர்சனுக்கு கையில எவ்வளவு இருக்கு எக்ஸ்ட்ரா 180 இருக்கு இது எப்படி சார் நடக்குது அப்படி சொன்னாக்க நல்ல கவனிங்க உங்களுடைய 1000 ரூபாயில 30% டாக்ஸ் போச்சுன்னா 300 ரூபாய் போக 700 ரூபாய் இருக்கு இல்லையா இதே மாதிரி தான் 700 ரூபாய் இருக்கு இல்லையா டாக்ஸ் போக ஆனா salaried employee செலவு பண்ணும்போது அப்படியே சப்ட்ராக்ஷன் ஆகும் ஏன்னா இது அப்ராப்ரியேஷன் ஆனா இவருக்கு 700 ரூபாய் இந்த 600 rupees சார்ஜ் மீன்ஸ் பே பண்றாருன்னா அதுல into 1 minus t தான் அவருடைய net cash outflow t being 30% ன்னு சொன்னால் 1 minus t 70% and 600 எவ்வளவு இருக்கு 420 balance எவ்வளவு இருக்கு 280 you understand the logic so whatever the spending we do as a salaried employee it is going to be deductible from the net profit or earnings after tax but in the case of business people it is debited and leftover profit will be considered for the taxation purpose அதனால ஒவ்வொரு cash expensesக்கும் 30% straight away discount இருக்கு திடீர்னு இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க இன்னைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க கிளாஸ்ல கட் அடிச்சுட்டு அங்க போய் உட்கார்ந்திருப்பீங்க அவங்களுக்கு பொழுதுனைக்குமே 30% டிஸ்கவுண்ட் பிசினஸ் பீப்புளுக்கு எப்பொழுதுமே 30% டிஸ்கவுண்ட் இப்போ ஸ்டார் கிளாஸ் ஹோட்டல்ல போயிட்டு என்ன சார் ஒரு இட்லி 300 ரூபாய் போறீங்க அப்படி நீங்க வைத்தறிச்சலோட வருவீங்க அவனுக்கு டைரக்டாவே 30% டிஸ்கவுண்ட் டைரக்டாவே அப்படின்னா 200 ரூபாய் இல்லையா so whatever the spending they do there will be deductions for them so that's the logic here every cash expenses will have outflow only to the extent of 1 minus t of the cash expenses suppose இத மாத்தி யோசிங்களே if I think in another way okay profit and loss gp மொத்தமும் கேஷா இருக்குன்னு வெச்சீங்களே 1000 rupees depreciation ஒரு 200 ரூபாய் போடுறார் இப்ப இவருடைய net profit before tax எவ்வளவு இருக்கு 800 rupees இப்ப profit before tax 800 rupees ல இருந்து அவர் என்ன கொடுக்கணும் minus
tax subtract பண்ணிக்கணும். We can assume the tax rate being only 30%. அப்ப 240 rupees tax போக எவ்வளவு இருக்கு? 560. now எவ்வளவு உங்க கையில cash இருக்கும்? எவ்வளவு cash இருக்கும் கையில? 560 இருக்குமா, கம்மியா இருக்குமா, மேல இருக்குமா? 560 மேலே இருக்கும். அந்த மேலங்கிறது என்னது? இந்த டெப்ரிசியேஷன்ல பணம் வெளியே போகல இல்லையா? that will be in your own hand itself. அப்ப உங்களுக்கு 760 rupees will be available in your hand. அதாவது உங்களுடைய ஜிபி இருக்கு இல்லையா, ஜிபி 1000, அதுக்கு டாக்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. டாக்ஸ் 30% போச்சுன்னா உங்களுக்கு 700 rupees. நான் கேஷ் எக்ஸ்பென்சஸா இருந்தா there will be inflow. நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ். நான் கேஷ் எக்ஸ்பென்சஸ் ஆக இருந்தால் அதுல இன்டு டி will be your savings. அப்ப இந்த 200 ரூபாவுல டாக்ஸ் ரேட் being 30% savings அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவு வருது? 60. the cash available in your hand being 760. hope so you could understand the logic between this one. Every cash expenses will have a cash outflow of cash expenses into 1 minus t. Every non-cash expenses will have cash inflow of non-cash expenses into t extended எனக்கு cash inflow மாறிடும். ரிவர்ஸ்ல யோசிக்கணும். அங்க அவுட்ஃப்ளோ, இங்க இன்ஃப்ளோ. அப்படியே நீங்க மாத்தி கூட யோசிக்கலாம். எப்படி யோசிக்கலாம்? தேர்ட் பீங் கேஷ் ரெசிட் ஆக இருந்தால், கேஷ் ரெசிட்ஸ் ஆக இருந்தால், அது இன்கம் ஆக இருந்தால் உங்களுக்கு உண்மையிலுமே கையில பணம் இருக்கும். எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க கேஷ் ரெசிட்ஸ் இன்டு 1 மைனஸ் டி தான் உங்களுடைய கேஷ் இன்ஃப்ளோவா இருக்கும். 100 ரூபாய் வருமானம் வந்துச்சுன்னா டாக்ஸ் போயிடும். 30% போச்சுன்னா உங்க கையில 70 ரூபாய் தான் இருக்கும். For every 1 rupee of collection, net of tax only in your hand you will have. அப்படின்னா into 1 minus t. Non-cash receipts இருந்துச்சுன்னா non-cash receipts. பணம் வரல, ஆனா இது இன்கம் சொல்லிட்டு P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. பணம் வராம நீங்க P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும்? அதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டி இருப்பீங்க, ஆனா கையில பணம் இல்ல, தேவையில்லாம டாக்ஸ் மட்டும் தான் வெளியே போயிருக்கு. அப்ப இது அவுட்ஃப்ளோவா மாறிடும். Non-cash receipt into T will be my cash outflow. For example, reverse of depreciation, appreciation of an asset. நீங்க 1 லட்சம் ரூபாய் அசெட்ஸ்க்கு 20000 ரூபாய் டெப்ரிசியேஷன் போட்டீங்க, மறு வருஷம் டாக்ஸ் 30% சொல்றாரு. பெட்டிலாம் டெப்ரிசியேஷன் கிடையாதுப்பா, only 10000 திரும்ப ஆட் பேக் பண்ணுங்க, P&L அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. let me explain. okay, so a number of things are there. okay, deemed income is also there. so அதை நீங்க கிரெடிட் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். there are a number of things are there. so அதை நீங்க கிரெடிட் பண்ணும்போது அது அவுட்ஃப்ளோவா மாறிடும், கேஷ் அவுட்ஃப்ளோவா நமக்கு மாறிடும். every non cash receipts are இருந்தால் that will become cash outflow. is that clear? come on, make note of it. tax or impact கைட் பண்ணி comparison between cost of debt and benefit of debt. if the benefit is higher than the debt, then you can go for borrowing. இப்ப benefit of debtல ரெண்டு விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, rate of interest will be lower than preference dividend உடைய expectation or equity shareholders உடைய expectation ஓட. and நீங்க இத வந்து P&L அக்கவுண்ட்ல டெபிட் பண்றதுனால there is a tax savings, tax shield will be there. cost ன்னு சொன்னாக்க cost of financial distress and agency cost ரெண்டுமே நமக்கு இருக்கு. agency problem, financial distress அப்படின்னு சொன்னாக்க preference shareholders சாரி equity shareholders இருந்தால் லாபம் வந்தா தான் கொடுப்போம், ஆனா அந்த மாதிரி கிடையாது. in case of debenture holders லாபம் இருக்கோ இல்லையா நம்ம கொடுத்தாகணும். that will fall under financial commitment. அப்ப நம்ம கிட்ட பணம் இல்லைன்னா என்ன பண்றது? வேற வழி இல்லாம அவங்களுக்கு நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டுக்காக தேவையில்லாம நம்ம financial stress கிரியேட் ஆகும். எமர்ஜென்சிக்கு நம்ம கிட்ட இருக்கிற அசெட்ஸ் வித்தோம்னா, ஒரு வெயிட் அண்ட் செல் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 10 லட்சம் ரூபாய் போக வேண்டிய அசெட்ஸ் எமர்ஜென்சியில் விற்கும் போது 5 லட்சம் 7 லட்சம் ரூபாய் விற்பீங்க. there will be another loss. so these are the issues you will be facing due to settlement commitment. அதுல ஒன்னு, bankruptcy cost will be there. இது வந்து டைரக்ட் காஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, நம்ம சரியா பேமெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா they will take the actions over us to close our business. நீங்க எனக்கு பணம் தராம பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க. then it may lead to closure of the business also. and assets may be in case of non availability of fund, try to sell at distressed price. ஓகே, நார்மலா என்ன ரேட்டுக்கு போகுமோ அதுக்கு கம்மியான ரேட்டுக்கு விற்க ட்ரை பண்ணும். டிஸ்ட்ரெஸ் பிரைஸ் பேர். 10 லட்சம் ரூபாய் போக வேண்டிய அசெட் நீங்க 7 லட்சம் இல்ல 8 லட்சம் ரூபாய் எமர்ஜென்சிக்கு விற்க வேண்டியதா போயிடும். so it's also a loss. and of course legal consequences will be there. அவங்க நம்ம மேல கேஸ் போட்டுருப்பாங்க, அதை ஹேண்டில் பண்ணோம். so we have the legal cost also. all these things are bankruptcy cost.
associated with the closure of the business. Bankruptcy க்கு முன்னாடியே சில காஸ்ட் இருக்கு that will be falling under non bankruptcy cost, otherwise indirect cost. Payment terms will also be a reason, and cost of customers, managers etc. இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். Payment terms அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, நம்ம லோன் வாங்கியிருப்போம், 10 இயர்ஸ்ல ரீபேமெண்ட் பண்றேன்னு சொல்லுவோம், பட் 3 இயர்ஸ்ல கையில பணம் வந்துருச்சு, போய் கட்டலாம் அப்படின்னு சொன்னா லோனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்க ஃபோர் க்ளோஷர் சார் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், அல்லது if you want to close it in ahead then you have to pay us some extra money, foreclosure charge கொடுங்க அப்படிம்பாங்க. ஸோ இது மாதிரி சில சிக்கல் இருக்கு. அல்லது பேமெண்ட் டேர்ம்ஸ் நமக்கு ஏத்த மாதிரி இருக்காது, ரிஜிடா இருக்கும். ஒவ்வொரு மாசமும் நான் 5ஆம் தேதி கொடுக்குறேன், அவன் வந்து கரெக்டா என்ன சொல்லுவான் 1ஆம் தேதி கொடுக்கணும்பா. ஸோ தீஸ் ஆர் த பேமெண்ட் ட்ரபிள்ஸ் வில் ஆல்சோ பி தேர். அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்னால கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நம்ம ரெக்கவர் பண்ண வேண்டியது இருக்கும். தட் வில் கம் அண்டர் நான் பேங்க்ரப்சி காஸ்ட்ஸ். இப்போ நீங்க கடன் வாங்குனீங்கன்னா அது அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணுமா இல்லையா? மானிட்டரிங், ப்ராம்ப்டா இந்த டேட்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணுங்கிறதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கும். தட் இஸ் கால் ஏஜென்சி காஸ்ட். காஸ்ட் ஆஃப் மானிட்டரிங் மேனேஜ்மெண்ட். ஷேர் ஹோல்டருக்கும் மேனேஜருக்கும் கான்ஃபிளிக்ட் வரும், ஷேர் ஹோல்டருக்கும் டெட் ஹோல்டர்ஸுக்கும் கான்ஃபிளிக்ட் வரும். இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ண வேண்டியது இருக்கும். தோஸ் திங்ஸ் வில் கம் அண்டர் ஏஜென்சி காஸ்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எங்களுக்கு தர மாட்டேங்கிறீங்களே சார் பணமே அப்படிம்பா. டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் என்ன சொல்லுவோம், எனக்கு முதல் கொடுத்துட்டு அவனுக்கு கொடு அப்படிம்பா. So we cannot administrate him as well as him. So அப்ப directors being the agent, இல்லையா? Directors being the agent of the company. Clear? So அப்ப அந்த டைரக்டருக்கு பிரஷர் ஜாஸ்தி ஆகுதுன்னா அதுக்கு அந்த மாதிரி அவன் ஜாஸ்தி டிமாண்ட் பண்ணுவான். So that will also comes under agency cost and agency problem. They cannot now handle that situation. So we always compare the benefit of cost and cost of debt. So if the benefit of debt is better, then you can go for that. Is that okay? Now we have another one is called pecking order theory. Okay, இது பேர் pecking order theory ன்னு சொல்லுவாங்க. Myers உடைய recommendations or this is simply manager's choice. கம்பெனிக்கு வேணுங்கக்கூடிய ஃபண்டு பல சோர்ஸ் மூலமா பண்ணிக்கலாம். அதாவது சம்பாதிச்ச லாபத்தை கொடுக்காம இருக்கலாம், ரீட்டைன் earnings, அல்லது ஃப்ரெஷ்ஷா ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணலாம், அல்லது டெட்டை ரைஸ் பண்ணலாம். யூஸ்வலா எது சீப்பஸ்ட் சோர்ஸா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ரீட்டைன் earnings தான். இது காஸ்ட் பேயபிள் டு த ரீட்டைன் earnings KR சொல்லுவோம். காஸ்ட் பேயபிள் டு த ரீட்டைன் earnings is less than cost of equity. ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட புதுசா பணத்தை வாங்குறதுக்கு பதிலா அவனுக்காக நம்ம சம்பாதிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அதை கொடுக்காம ரீட்டைன் பண்ணோம்னா அதுக்கு என்ன காஸ்ட் டிமாண்ட் பண்றாங்கன்னு அது கம்மியா தான் இருக்கும். We have a separate chapter called cost of capital. அந்த சாப்டர்ல இதை டீடைலா பார்ப்போம். இங்க வந்து மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது, புதுசா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து பணம் வாங்கினாக்கா அவன் டிமாண்ட் பண்றதுக்கும், அவருக்காக நம்ம சம்பாதிச்சு வச்சதை கொடுக்காம டிவிடெண்டா கொடுக்காம ரீட்டைன் பண்ணோம்னா அதுக்கு அவன் என்ன எதிர்பார்க்கறான் அப்படிங்கிறதுக்கும் ரேட் பாத்தீங்கன்னா எப்பவுமே KR will be cheaper. அதனால கம்பெனி will plan the cheapest funding source. அப்படின்னா KR மூலமா, அதாவது ரீட்டைன் earnings மூலமா ஃபண்டிங் பண்ணலாம், அல்லது KD. இந்த KD is also less than KE ன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இது, ரெண்டாவது ப்ரையாரிட்டி இது, தேர்ட் ப்ரையாரிட்டி they can go for this. So financing choice of manager, internal finance, retained earnings யூஸ் பண்ணுங்க, அல்லது debt finance chosen if return is assured, கேரண்டியா பணம் வரும், அது இல்லாமல் வரக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து காஸ்ட் என்ன இருக்கோ, காஸ்ட் ஆஃப் டெட் என்ன இருக்கோ அதுக்கு ஜாஸ்தி தான் வரும். அப்படி சொன்னாக்க ஏன் அதை கடன் வாங்கிக்க வேண்டியது தானே. லாஸ்ட் வந்து if the return is unassured, பணம் வருமா வராதுன்னு தெரியாது, வந்துச்சுன்னா ஹெவியா லாபம் வரும், வரலன்னு சுத்தமா போயிடும். அப்படின்னு சுத்தமா போச்சுன்னா ரிஸ்க் எடுத்துக்கிறது யார் தயாரா இருக்கிறாங்க, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், அவர் மூலமா சோர்சிங் பண்ணலாம். This is called pecking order theory, otherwise manager's choice. They will choose as per their own plus or minus analysis வச்சு உங்களுக்கு பண்ண முடியும். Now factors affecting capital structure. Capital structureல எவ்வளவு காம்பனன்ட் டெட் இருக்கலாம், எவ்வளவு காம்பனன்ட் இருந்தது ஈக்விட்டி இருக்கலாம், பியூரா ஈக்விட்டி இருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாமே எதை வச்சு டிசைட் பண்றாங்கன்னா கம்பெனியோட பாலிசி கூட இருக்கலாம். Some company will have the policy that we need to be only in equity, debt free கம்பெனியா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அப்ப அது பேர் ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் லாபம் வந்தாலும் சரி, கடன் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு சில பேர் இருப்பாங்க, அது பேர் டெட் ஃப்ரீ கம்பெனிஸ், அன்லிவர்ட் ஃபர்ம். அந்த அன்லிவர்ட் ஃபர்மோடைய இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டி. தே வில் டூ த ட்ரேட் ஒன்லி பேஸ்ட் ஆன் த ஓனர்ஸ் ஃபண்ட், ஈக்விட்டி தான். அல்லது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கலாம், கடனை வச்சே, கடன் லாபகரமா இருந்தா அதை வச்சே நம்ம பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது லிவரேஜ் பேஸ்டு. அதனால அது பாலிசி தான், கம்பெனியோட பாலிசி. இந்த கம்பெனி என்ன பாலிசியில வச்சிருக்காங்க, பினான்சியல் லிவரேஜ் போலாமா
அல்லது ட்ரேட் ஆன் ஈக்விட்டியா? ட்ரேட் ஆன் ஈக்விட்டினா they don't go for borrowing. இதுல ஃபைனான்சியல் லிவரேஜ்னால EPS இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சாங்கன்னா அவங்க they will go for the increase in the EPS. Second, growth and stability of sales. Sales ஸ்டேபிளா இருக்கும், ஒன்றும் குறையவே குறையாது அப்படின்னு சொன்னாக்க they can go for borrowing. கண்ணாபுடன் ஃபிளக்சுவேஷன் வரும் அப்படின்னு சொன்னா நீங்க பாட்டு கடன் வாங்கி வச்சிட்டீங்க, நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டணும், உங்கள்ட்ட என்ன இல்லை, பணமே இல்லை, இப்போ என்ன பண்ணுவீங்க? தேவையில்லாம உங்களுடைய அசெட்ஸை டிஸ்ட்ரெஸ் பிரைஸ்ல வித்தீங்கன்னா திவால் ஆக வேண்டியதான். ஸோ யூ ஹேவ் டு பி டபுள் காஷியஸ் ஓவர் தட். அண்ட் காஸ்ட் பிரின்சிபல்னா இருக்கிறது எது கம்மியா இருக்கோ அதை நீங்க வாங்கணும். ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் KO அப்படிங்கிறது ஓவரால் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதை மினிமைஸ் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படிங்கிற சாப்டர்ல நீங்க படிப்பீங்க. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அவங்க டிமாண்ட் பண்றது கொடுக்கறது பேர் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. we call that being KE. கடன் கொடுத்தவங்க டிமாண்ட் பண்ணாங்கன்னா அது பேர் காஸ்ட் ஆஃப் டெட். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் டிமாண்ட் பண்ற அந்த அமௌண்ட் நம்ம கொடுக்கறது பேர் காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக நம்ம கொடுக்க வேண்டிய அந்த பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா, கொடுக்காமல் டிவிடெண்டா கொடுக்காமல் இதை நாங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுறோம். ரீஇன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு அவன் கேட்பான் இல்லையா. அடுத்த வருஷம் சேர்ந்து வரும் உங்களுக்கு லாபம் அப்படின்னா எவ்வளவு சேர்ந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க இல்லையா. தட் இஸ் கால்ட் காஸ்ட் ஆஃப் ரீட்டைன் ஏர்னிங்ஸ். ஒரு கம்பெனி என்ன மாதிரியான சோர்சிங் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நமக்கு காஸ்ட் இருக்கு. ஈக்விட்டி மூலமா சோர்ஸ் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி இருக்கும். டெட் மூலமா சோர்ஸ் பண்ணோம்னா we have the காஸ்ட் ஆஃப் டெட் இருக்கு. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மூலமா சோர்ஸ் பண்ணோம்னா KP இருக்கு. ரீட்டைன் ஏர்னிங்ஸ் மூலமா சோர்ஸ் பண்ணோம்னா KR இருக்கு. இந்த 4 மெத்தட்லயும் சோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 4ம் சேர்த்து கம்பெனிக்கு என்ன காஸ்ட் வருதோ அது பேர் காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல். ஸோ இதோடைய காம்பினேஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், KO அப்படின்னு சொல்றோம், காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல். என்னுடைய இன்டென்ஷன் வந்துன்னா இதோடைய காம்போசிஷன் ஆட் பண்றது மூலமாக இதோடைய காஸ்ட்டை மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய இன்டென்ஷன். ஸோ காஸ்ட் பிரின்சிபல், காஸ்ட் கம்மியாகணும் அப்படிங்கிறது பிரின்சிபல். தட் மே ஆல்சோ பி ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் டிசைடிங் ஆர் அஃபெக்டிங் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ரிஸ்க் பிரின்சிபல். ஓகே, டெட் வாங்குனீங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தி. இஃப் யூ ஆர் வில்லிங் டு டேக் அப் த ரிஸ்க் அப்படின்னு சொன்னாக்க யூ மே பிளான் டு கோ ஃபார் டெட். ரிஸ்கியர் தென் ஈக்விட்டி ஃபைனான்சிங். எப்போதுமே டெட் வந்து ரிஸ்கியர். ஓகே, கண்ட்ரோல் பிரின்சிபல். நீங்க பாட்டு கண்ணாபுடன் கடன் வாங்கிட்டீங்கன்னா இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு பே த இன்ட்ரெஸ்ட் ஆர் இஃப் யூ ஆர் டிலேயிங் த இன்ஸ்டால்மெண்ட் ஆட்டோமேட்டிக்லி யூ ஆர் லூசிங் த கண்ட்ரோல் பிகாஸ் த borrower means lender will come and disturb our business. எனக்கு தெரியா இல்லையான்னு வந்து நிற்பான். That will also be a loss. That is called control principle. Okay, requires control then equity financing. அப்ப இதுல வந்து கண்ட்ரோல் வேணுமா அப்படின்னு சொன்னா நீங்க ஈக்விட்டி ஃபைனான்ஸ் பண்ணுங்க. டெட் மூலமா பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரோல் போயிடும். ஃபிளெக்சிபிலிட்டி பிரின்சிபல். ஃபிளெக்சிபிலிட்டினா ஒரு டெம்பரரியா ஒரு 3 வருஷத்துக்கு பணம் தேவைப்படும், அதுக்கப்புறம் பணம் தேவைப்படாது. 3 வருஷம் பணம் தேவைப்படுறதுக்கு நீங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட பணத்தை வாங்கிட்டீங்கன்னா ரீபேமெண்ட் பண்ண முடியாது. பைபேக் ஷேர்ஸ் அப்படிங்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எதுக்காக அந்த லாங் டர்ம் நான் ரீஃபண்டபிள் ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா ஃபண்ட் பண்ண போறோம்? பிகாஸ் the fund is required only for 2 or 3 more years தான். அப்ப அந்த 2 or 3 more yearsக்கு நம்ம டெட் மூலமா கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல, அது மூலமா சோர்ஸ் பண்ணிக்கலாம். once the requirement is over we can simply repay that அப்படிங்கிறது லாஜிக். and other consideration also will be there. industry, competition, timing of issue, இதெல்லாமே ரீசன்ஸா இருக்கலாம் to determine the capital structure here. now the optimum capital structure அப்படிங்கிறது என்னன்னா EBIT EPS அதிக பண்ணணும். P ratio you have to adjust this. lower P ratio இருக்கணும். இதெல்லாம் தான் ஒரு reasons. and you have to consider the indifferent point and financial break-even point also for deciding the optimum capital structure. நம்ம ஏற்கனவே financial break-even point னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. at least to earn the interest will be the financial break-even point. preference shares இருந்துச்சுன்னா preference dividendum equity debenture holders தர வேண்டிய இன்ட்ரெஸ்டும் சேர்த்து சம்பாதிக்கிறதா financial break-even point அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் leveragesல. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கலாம். and one more last theory component here being நமக்கு தேவைக்கு மேல கேபிட்டல் வச்சிருந்தாலும் லாஸ், அதுக்கு கம்மியா வச்சிருந்தாலும் லாஸ். அப்படின்னா ஆப்டிமம் எவ்வளவு வச்சிருக்கணுமோ அவ்வளவுதான் வச்சிருக்கணும். ஓவர் கேபிட்டல் வச்சிருந்தால் ஓகே, ஓவர் கேபிட்டலைசேஷன் என்ன அர்த்தம்? 10 லட்ச ரூபாய் வேணும்னா 20 லட்ச ரூபாய் முதல் போட்டு வச்சிருக்கிறது, 5 லட்ச ரூபாய் வச்சு பண்றது. அதிகமா முதல் போட்ட ஓவர் கேபிட்டலைசேஷன், தேவைக்கும் கீழே பண்ணியிருந்தால் அண்டர் கேபிட்டலைசேஷன். காசஸ், ஷேர்ஸ், டிபெஞ்சர், பாரோயிங்ஸ்லாம் எக்கச்சக்கமா வாங்கி இஷ்யூ பண்ணி வச்சிருக்கிறீங்க. அண்டர் கேபிட்டலைசேஷனுக்கான காசஸ் வந்து என்னது கம்மியா இருக்கு. ஓகே, இதனால கான்சிக்வன்சஸ் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஓவர் கேபிட்டலைசேஷன்ல தேவையில்லாம சம்பாதிக்கிறத பல பேருக்கு கொடுக்கும் போது கம்மியா கொடுக்குற மாதிரி வரும். 10 லட்ச ரூபாய்
தேவைப்படுற இடத்துல 20 லட்சம் ரூபாய் போட்டு ஒர்க் பண்றீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் தான் ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கு, மிச்சம் 10 லட்சம் ரூபாய் ஃபண்ட் பேங்க்ல சும்மா வச்சிருப்பீங்க, அதுக்கு வருமானமே இருந்திருக்காது. அப்ப உங்களுக்கு வந்த வருமானம் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய்க்கு, பட் நீங்க கொடுக்க வேண்டியது எவ்வளவுன்னா 20 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கு. அப்ப டிவிடெண்ட் கம்மியா இருக்கும், அதனால கம்பெனியோட மார்க்கெட் பிரைஸ் கம்மியாயிடும், தேவையில்லாம விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்ற மாதிரி வந்துடும், மேனிபுலேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே இது டேஞ்சர் தான். வாட்ஸ் ஆக்ஷன் யூ ஹேவ் டு டூ தட் அப்படின்னு சொன்னாக்க நீங்க என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணுங்க, இல்ல லிக்விடேட் பண்ணுங்க, ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ இதை நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறேன். யூ கேன் ஹேவ் ஈஸி வியூஸ் ஓவர் தட். நவ் பாயிண்ட் டெக்னிக். லெட் மீ ஃபர்ஸ்ட் கன்ஃபைன் வித் தி இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இன்டிஃபரன்ஸ் பாயிண்டோட முடிச்சுக்கலாம். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன அர்த்தம்னா, உங்களுடைய பினான்சியல் பிளான் என்ன வேணாலும் இருக்கலாம், பியூர்லி ஈக்விட்டியோ இல்லை ஈக்விட்டி டெட்டோ அல்லது ஈக்விட்டி டெட் பிரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனா நீங்க போட்ட அமௌண்ட்டுக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் சேமா இருக்கும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், யாருக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கிறது சேமா இருக்கும். அப்ப எந்த பாயிண்ட் இன் டைம்ல வில் கெட் தி சேம் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணதா இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட். இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் நீங்க மார்ஜினல் காஸ்டிங்ல படிச்சிருப்பீங்க, காஸ்ட் இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே லாஜிக் தான் இது. எந்த பாயிண்ட் இன் டைம் எந்த அளவுக்கு இபிஐடி ஏர்ன் பண்ணீங்கன்னா உங்களுடைய EPS will be the same. EPS will be the same. Now, financial plan 1, 2, 3. Financial plan 1ல முழுக்க ஈக்விட்டி ஷேர்ஸா இருக்கு. ஒரு ஷேரோட பிரைஸ் 25 by the time. 1 lakhனா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எத்தனை இருக்கு? 4000. செகண்ட் பிளான்ல 20 rupees per share, மொத்தம் 40,000 இருக்கு அப்படின்னா எத்தனை ஷேர்ஸ் இருக்கு? ஓகே, செகண்ட் கேஸ்ல வரும்போது இங்க 3, இங்கேயும் அதே தான் இருக்கு 2000. ஓகே, calculate the indifference point between plan 1 and 2, 2 and 3, 1 and 3 மூணு கேட்டிருக்கிறாங்க. அந்த ஃபார்மேட்டை நீங்க போட்டுங்க. இன்டிஃபரன்ஸ் பாயிண்ட் வந்தாலே அந்த ஃபார்மேட் போட்டுங்க. என்னது? What we have? Equity share capital, 10% debentures, 15% preference share. Plan 1, 1 lakh dash. Plan 2, 40,000 equity, 60,000 debt, preference share being dash. Plan 3, 40,000 equity, 40,000 debt, 20,000 being preference shares. So the capital employed or the value being the same in all the cases, which is 1 lakh, 1 lakh and 1 lakh. And number of shares being equity shares, number of shares. $4,000, 2,000, 2,000, and the given tax rate being 40%. Is that okay? Now what is the requirement? You have to find out the indifference point. தேவையான டேட்டா எடுத்துட்டோம். indifference point எந்த லெவல் ஆஃப் EPSல சாரி EB80ல எனக்கு சேம் EPS வரும் financial plan 1 and 2ல. அது முதல்ல பார்க்கலாம். financial plan 1 and 2ல. ஓகே, financial plan 1 and 2ல you get same EPS. ஓகே, அதான் indifference point. Then we have to find out the EB80. I am not sure with the EB80, so I'll assume that the EB80 being X minus interest.
In the first scenario we don't have debt. The second scenario 60 அதுக்கு 10% போட்டா 6000. Then EBT being x minus 6000 minus tax being 40%, 0.4x minus 2400. Then EAT being 0.6x minus 3600 minus 3600. Is that okay? Minus preference dividend dash. We don't have the preference dividend. And your EPS, sorry, earnings available to the equity shareholders being 0.6x minus 3600. Now, what about the EPS? Earnings available to the equity shareholders divided by number of shares. This is the number of shares. This is earnings available to the equity shareholders. For 4000 divided by this one. Sorry, 0.6x by 4000. Here 0.6x minus 3600 divided by 2000. As we know that the EPS under both the model will be the same. Solve this equation for x. Solve the equation for x. Okay. So இதுல 2000 ஆல கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆயிடும்? நியூமரேட்டர்ல 2000 மல்டிப்ளிகேஷன் வந்துரும். ஏது ஃபுல்லாவே எழுதிறீங்க. Okay. 0.6x by 4000 is equal to 0.6x minus 3600 by 2000. I take this to the other side. Now what happened? It is 2000. Up the ultimate value being 0.6x is equal to 1200x minus 2 liya. Okay, 2. 0.6x is equal to 1.2x minus 7200. Up x is equal to 7200 by 0.6. Am I right? The 1.2x opposite side la negative. Appadina 0.6x minus is equal to 7200. Appa x being 7200 divided by 0.6 evlo 12000. Appa neenga 12000 சம்பாதிச்சீங்கன்னா financial plan 1 la வந்து நமக்கு ஒரே ஆன்சர் வரும். So this is what about the indifference point between plan 1 and plan 2. Now how will I calculate for indifference point between 1 and 3? அப்ப 3 க்கும் EPS கண்டுபிடிக்கணுமா இல்லையா? Let me assume the same way. EBIT being x 40000 இருக்கறனால interest வந்து 4000. Then EBT should be x minus 4000. Tax being 0.4x minus 1600. And EAT being 0.6x minus 2400. Preference dividend 2000 or 20000 irukka 15% puttingna 3000. Then the ultimate value being 0.6x minus 5400. EPS being 0.6x minus 5400. 0.6x minus 5400 divided by 2000 ஆல டிவைட் பண்ணுங்க. Now indifference point between these two. 1 and 3 பார்க்கலாம். 1 உடைய வேல்யூ
0.66 by 4000 is equivalent to 2 odd value 0.66 minus 5400 divided by 2000, or simply the other side you have to multiply with the 2. Upper 0.66 is equivalent to 1.2x minus 10,800. Otherwise, x is equivalent to 10,800 divided by 0.6. What is the ultimate value? 18,000. 18,000. We got this one. We got this one. Now the last one being indifference point between 2 and 3 ம் ட்ரை பண்ணலாம். 2 உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கு? 0.66 minus 3600 divided by 2000, 0.66 minus 5400 divided by 2000. The denominators are cancelled. Denominators are cancelled. அப்ப என்ன ஆயிடும்? 0.66 minus 3600, 0.66 இங்க வந்துச்சுன்னா 0x இல்லையா, கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த 3600 ஆப்போசிட் சைடுல போச்சுன்னா பிளஸ்ல வந்துரும் 1800. அப்ப x is equal to denominator 0 வரும் இல்லையா. So we cannot find the value, it is infinity. There is no indifference point between 2 and 3. 2 and 3 ki enna illa, we don't have the answer. Clear? Clear? Hope you could understand. So we have found out the indifference point. Also in this illustration, you need to find out what? Financial break-even point. Financial break-even point kana formula enna? Financial break-even point ku. Financial break-even point is nothing but to earn the interest. If there is any interest, means preference dividend அப்படி சொன்னாக்க அதையும் கொடுக்கணும். preference share இருந்துச்சுன்னா அதையும் கொடுக்கணும். ஆனா preference dividend கொடுக்கறதா இருந்தால் after tax கொடுக்கணும். அப்ப நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னா preference dividend அளவுக்கு சம்பாதிச்சீங்கன்னா மாட்டீங்க, ஏன்னா tax போக குறைஞ்சிரும். அப்ப நீங்க எவ்வளவு preference dividend கொடுக்குறீங்களோ அதை காட்டிலும் tax amount சேர்த்து கொடுக்குற அளவுக்கு சம்பாதிக்கணும். So before tax அப்படின்னா formula being interest plus preference dividend divided by 1 minus t. So preference dividend into 1 minus t put after tax வந்துரும், denominator 1 minus t puttingna before tax வந்துரும். We have already studied this in leverages chapter. Leverage chapter la நம்ம பார்த்தோம் இத. ஞாபகம் இருக்கா? Yes or no? Okay. நம்புறேன் ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு. So for the first one, of course there is no any commitment, so we no need to earn even single penny. ஒரு பைசா கூட சம்பாதிக்க வேண்டாம். We are safer. Second case la at least இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்க சம்பாதிச்சாகணும். செகண்ட் கேஸ்ல ஓகே, நீங்க 6000 ரூபாய் சம்பாதிச்ச போதும் அவங்களுக்கு 6000 ரூபாய் கொடுத்தலாம், அதுக்கு பிறகு ஜீரோ, நோ டாக்ஸஸ் பேயபிள். ஆனா தேர்ட் கேஸ்ல வரும்போது இன்ட்ரெஸ்ட் சம்பாதிச்சதும் இல்லாமல் நீங்க பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் தர வேண்டியதா இருக்கு. எவ்வளவு அப்படி சொன்னாக்க 3000. அப்ப அந்த 3000 பிஃபோர் டாக்ஸ் கண்டுபிடிக்கணும். So 3000 divided by 1 minus t. 1 minus t being 0.4. ஓகே, 9000 ரூபீஸ் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், ரைட்? செக் பண்ணி பாருங்களேன், சும்மா செக் பண்ணி மட்டும் பார்க்கலாம். நீங்க 9000 EBIT இருந்தால் இன்ட்ரெஸ்ட் 4000 ரூபாய் போகும், உங்களுக்கு EBT வந்து 5000 இருக்கும், அதுல டாக்ஸ் வந்து 40% 2000 ரூபாய் போயிடும், பேலன்ஸ் 3000 ரூபாய் இருக்கும், பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் 3000 ரூபாய் கொடுப்பீங்க. Of course nothing is there, zero. இதான் financial break-even point for the third option. Is that okay? So when there is a preference dividend, always calculate the before tax. But in case of interest na நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுமோ அதை மட்டும் சம்பாதிச்சா போதுமானது. So last in the case வந்து 3000 okay, 3000 by 1 minus t, that t being 0.4. Okay, 1 minus 0.4. Okay, come on, finish up copying this.
equity share capital, preference share capital, amount earned but not paid to the equity shareholders, not distributed, retained earnings, and debt. Is that okay? இதெல்லாம் சேர்த்து capital employed. For each and every component of capital, the contributor will demand some revenue. That will be our cost. Equity shareholders என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அதுக்கு பேர் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டின்னு சொல்லுவோம். preference shareholders என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அது பேர் காஸ்ட் ஆஃப் preference share. retained earnings ஈக்விட்டி ஷேர்ஹோல்டருக்காக கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வச்சிருக்கிறோம் இல்லையா, அதை நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கணுமான்னு கேட்டா அதுக்கு நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா அது பேர் KR. அண்ட் கடன் கொடுத்தவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு என்ன காஸ்ட் நமக்கு ஆகுது அப்படின்னு சொன்னா அது பேர் காஸ்ட் ஆஃப் டெட். நமக்கு எதெல்லாம் காஸ்ட்னு சொல்றோமோ இதெல்லாம் அவங்களுக்கு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் preference ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரெவென்யூவா நமக்கு மாறிடும். ஆக மொத்தம் கம்பெனி இந்த 4 விதமான சோர்ஸும் வச்சிருந்தால் இந்த 4 காஸ்டும் சேர்த்து ஓவரால் கேபிட்டல் ஃபண்டிங்க்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொன்னா அது பேர் காஸ்ட் ஆஃப் ஓவரால் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் இஸ் foremost requirement for every company. ஒரு கம்பெனி எடுத்துட்டாலே ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் வந்தால் KO இல்லாமல் கிடையாது. இப்போ KO படிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு முன்னாடி டைம் வேல்யூ பண்ணி படிச்சிருக்கணும், டைம் வேல்யூ பண்ணி படிச்ச பிறகு KO வரணும், இதுக்கப்புறம் நீங்க FM போகணும். ஸோ வாட் எவர் த FM மே பி, ஈச் அண்ட் எவ்ரி பென்னி இன்வெஸ்டட் should fetch me return more than the KO. ஓகே, கம்பெனி என்ன சம்பாதிச்சாலும் சரி அந்த சம்பாதிக்கிற அமௌண்ட் ROI காட்டிலும் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நீங்க இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்களா அது கிடைக்கிற ரிட்டர்ன் should always be higher than the KO. அப்படி இல்லைன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வேஸ்ட், அந்த பிசினஸே பண்ணாதீங்க. அப்படின்னா எல்லா லேர்னிங்கும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் த foremost one. So we are going to study all these things one after one in detail, right? அதுக்கு தேவையான ஃபண்டை டெட் மூலமா ரைஸ் பண்றீங்க அல்லது preference ஷேர் கேபிட்டல் மூலமா ரைஸ் பண்றீங்க அல்லது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மூலமா ரைஸ் பண்றீங்க அல்லது ரீட்டைன் earnings மூலமா ரைஸ் பண்றீங்க நம்மளுடைய ஃபண்ட். ஒவ்வொரு சோர்ஸுக்கும் ஒரு விலை இருக்கு. டெட் மூலமா ரைஸ் பண்ணீங்கன்னா ஒரு விலையை கொடுக்கணும். we name that being cost of debt. preference shares மூலமா ரைஸ் பண்ணீங்கன்னா KP, cost of preference shares. equity shares மூலமா சோர்ஸ் பண்ணோம்னா that will be called as KE. and retained earnings மூலமா சோர்ஸ் பண்ணனா KR. இதோடைய overall combined cost will be called cost of overall capital KO அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனியும் சம்பாதிக்கிறது இந்த KO cost of overall capital காட்டிலும் ஜாஸ்தி இருக்கணும்ங்கிறது லாஜிக். நீங்க இந்த கடன் வாங்கும்போது ரெண்டு விதமா கடன் வாங்கலாம். one is all about okay, irredeemable borrowings. Another one being redeemable borrowings. Irredeemable and redeemable. Clear? நீங்க வாங்கின கடனை லைஃப் டைம்லயே நீங்க திருப்பி தர மாட்டீங்கன்னா ரெடீமபிள், சரி திருப்பி தர மாட்டீங்கன்னா irredeemable. திருப்பி தந்துருவீங்க அப்படின்னு சொன்னா ரெடீமபிள். irredeemable இருந்தால் அந்த நேரத்தில் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இட்ஸ் a different pattern. ரெடீமபிள் இருந்தால் அதை எப்படி கால்குலேட் பண்றது அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதே சமயத்தில் இந்த கேடி மட்டும் காஸ்ட் ஆஃப் டெட் மட்டும் P&L அக்கவுண்ட் டெபிட் பண்ணிக்கிறீங்க. அதனால P&L அக்கவுண்ட் டெபிட் பண்ணும்போது there is a tax shield, tax savings இருக்கு. ஓகே, எந்த ஒரு நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் P&L அக்கவுண்ட்ல டெபிட் பண்ணும்போது கேஷ் எக்ஸ்பென்ஸ் P&L அக்கவுண்ட் டெபிட் பண்ணும்போது கேஷ் குறையும், ப்ராஃபிட் குறையும், கம்மியான டாக்ஸ் கட்டுவீங்க. அதனால நீங்க ஒரு 10% நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க உண்மையுமே டாக்ஸ் பிராக்கெட் உங்களுக்கு 30% இருந்துச்சுன்னா 7% தான் உங்களுக்கு கொடுத்த மாதிரி அர்த்தம். அதனால யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் டெட் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டாக்ஸ் ரெண்டுமே கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பிஃபோர் டாக்ஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு கால்குலேட், and after tax also you have to understand after tax. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் preference shares வரும்போது அதுலயும் நமக்கு என்ன இருக்கு, ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு irredeemable preference shares இருக்கு, irredeemable preference shares or redeemable preference shares. redeemable preference shares
இதுல before tax after tax concept கிடையாது. It's always after tax தானே. So it's simple, we don't have that classification. அதான் ஒரே ஒரு classification மட்டும் போட்டா போதும். இந்த cost of equity shares இருக்கு இல்லையா, அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? When it comes to the equity shares, cost of equity share, the calculation may be a number of models. கிட்டத்தட்ட ஒரு 4-5 models இருக்கு. எந்த மாடல்ல வேணாலும் calculate பண்ணிக்கலாம். The predominant recommended models being dividend by the end of first year for the investment you made at 0th period. இன்னைக்கு நான் 100 ரூபாய் போட்டா எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க? அப்ப அது வந்து the dividend price approach. Dividend price approach. அதே சமயத்துல இன்னொரு மாடல்ல not only dividend, நான் சம்பாதிச்சதுல நீங்க ஒரு போர்ஷன் கொடுத்தீங்க, ஒரு போர்ஷன் ரீடைன் பண்ணீங்க இல்லையா, ரீஇன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும் இல்லையா, அந்த ரிட்டர்னும் சேர்த்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. that will be called G, growth. ஓகே, டிவிடெண்ட் growth மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த growth மாடல், டிவிடெண்ட் growth மாடல் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணது கார்டன் growth அப்படிங்கிறதுக்கு. இதுக்கான ஃபார்முலா டெரிவேஷன் அவர் கொடுத்திருக்கார். I will just guide you the formula derivation also. Separate video is available for that. Of course, it's not for the exams. Examination point of view, D1 bar P0 plus G அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது டிவிடெண்ட் கால்குலேட் in the case of garden growth model. And the next model is all about நீங்க எனக்கு கொடுத்தது மட்டும் கிடையாது, நீங்க சம்பாதிச்சு எனக்கு கொடுக்காம இருக்கிற அந்த ஏர்னிங்ஸும் இருந்துதானே, இப்பயோ அப்புறமோ எப்பயோ ஒரு நாள் கொடுத்தாகணும்ல. So earnings price approach will be the another model. So earnings by the end of first year for my 0th period investment. இந்த வருஷம் ஏர்னிங்ஸ் இருக்கு, அடுத்த வருஷம் அதே ஏர்னிங்ஸ் இருக்குன்னு அவசியம் இல்லை. பிசினஸ் க்ரோவிங்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா வரப்போற ஆண்டுகள்ல அதோட growth அதிகமாயிடும். ஸோ அப்ப அந்த ஜியும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து எனக்கு டிமாண்டா கொடுங்க, காஸ்டா கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். தட் இஸ் கால் earnings price approach plus growth. The last approach being CAPM model, cost capital asset pricing model அப்படின்னு சொல்லுவாங்க. capital asset pricing model. We'll see that later. அதோட formula derivation. Okay, what about the KR sir, cost of retained earnings? 100 ரூபாய் நீங்க ஷேர் வாங்குனீங்க, அந்த 100 ரூபாய்க்கு நான் 10 ரூபாய் சம்பாதிச்சு உங்கள்ட்ட கொடுக்குறேன். கொடுக்கும்போது என்ன சொல்றேன், கம்பெனி வளர்ச்சிக்காக திரும்ப நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டுமான்னு கேட்கறேன். ஓகே, ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுங்க. இந்த 10 ரூபாய்க்கு நீங்க என்ன சார் டிமாண்ட் பண்றீங்க? சார் 100 ரூபாய் போட்டா 10 ரூபாய் கொடுக்கணும், அதான் நான் டிமாண்ட் பண்ணேன். இப்போ அந்த 10 ரூபாய் ரீஇன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறீங்கன்னா அதே 10 ரூபாய்க்கு 10% 1 ரூபாய் கொடுங்க அப்படின்னு கிளைம் பண்ணிக்கலாம். அதாவது KR most of the cases is equal to KE. இது மட்டும் கிடையாது, there is some variation also, which is KR is equal to KE into 1 minus flotation cost into 1 minus personal tax. இந்த ஃபார்முலா என்ன, இத லாஜிக்கலாவே நம்ம பிறகு பார்க்கலாம். சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த KO கான்செப்ட் முடிஞ்சது. இந்த 4 விதமான காஸ்டையும் கால்குலேட் பண்ணி ஓவரால் என்ன வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணதுக்கு அது பேர் KO. இட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு கூட சொல்லுவோம். WACC அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இது எல்லாத்தையும் சேர்த்து போறது. இஸ் தட் ஓகே? கம் ஆன், மேக் a note of this picture. சொன்னாக்க 10 ரூபாய். அப்ப what is the cost? What is the rate of interest? அவ்வளவுதான், அதான் KD irredeemable. 10 by 100 into 100, so 10%. ஆனா 100 ரூபாய்க்கு நீங்க இஷ்யூ பண்றீங்க இல்லையா, இஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணலாம், அல்லது இஷ்யூ பண்ணும்போது brokerage underwriting commission எல்லாம் கொடுப்பீங்க. flotation cost னு சொல்லுவாங்க, அது பேர் என்ன, floating the debenture in the hands of the investors. அதுக்கு ஆகிற காஸ்ட் வந்து flotation cost. விளம்பரம் பண்றோமா இல்லையா, விளம்பரம் பண்றோம், போய் சேர்க்கிறதுக்கு brokers வச்சிருக்காங்க, இல்ல underwriters இருக்காங்க, உங்களுக்கு கமிஷன். From that 100 you have to subtract the flotation cost. Not only flotation cost, you have to subtract the sometimes flotation cost minus discount. 100 ரூபாய் டிபென்ச்சரை வந்து 98 ரூபாய் கொடுக்குற, 2 ரூபாய் டிஸ்கவுண்ட். அப்ப டினாமினேட்டர்ல 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூவா இருந்தாலும் நமக்கு வரது எவ்வளவு வரும், கம்மியா தான் வரும். இதுக்கு ஒரு 2 ரூபாய் போச்சு, இதுக்கு ஒரு 1 ரூபாய் போச்சுன்னா 10 rupees for 97 rupees. 10 rupees for 97. அப்போ what is the percentage you are getting here? It is not 10%, more than 10%. 10.31%. அப்ப irredeemable இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலா என்னன்னா
the cost you pay, which is nothing but interest, divided by the amount you receive for the issue of the loan, net proceeds in percentage. Net proceeds அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க, always remember, is equal to face value plus or minus premium or discount. Premium or discount minus flotation cost. Premium கூட இஷ்யூ பண்ணலாம், 100 ரூபாய் டிபெஞ்சரை 1 or 2 கூட இஷ்யூ பண்ணியிருந்திருக்கலாம். இதெல்லாம் நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணிட்டு அரைவ் பண்றது நெட் ப்ராஃபிட், தட் ஷுட் பி தி டினாமினேட்டர் வேல்யூ. இது பிஃபோர் டாக்ஸ். இது ஒரு 10 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் P&L க்கு டெபிட் பண்ணீங்கன்னா to that extent of tax will be saved. அப்படினா what could be the real impact, cost of debt after tax ன்னு சொன்னால் into 1 minus t போடுங்க. So interest by net profits into 1 minus t will be taken. 1 minus t will be taken. So these are the two formulae you have to understand. These are the two formulae. Irredeemable case. Irredeemable case. Number 1, number 2. Before tax and after tax. Irredeemable case. Now, come on. Y Limited issued 2 lakhs 9% debenture at a premium of rupees 10. The cost of flotation being 2% and the tax rate being 40. So 50. Compared after tax cost of debt. Face value being 100. You are issuing with a premium of 10% on that, so 10. எப்போதுமே டிபெஞ்சர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருந்தால் டிஃபால்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 100 தாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து டிஃபால்ட் வந்து 10 rupees நம்ம எடுத்துக்கலாம். 110 இஷ்யூ பண்ணும்போது இதை இஷ்யூ பண்ணுறதுக்காக எனக்கு 2% செலவாகுது அப்படின்னு சொன்னா you can subtract from this. 110ல இருந்து 2% கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது? 2.2 போயிடும். அப்போ net profits being how much? 107.8 will be the net profits. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்படி சொன்னாக்க, எப்போதுமே இன்ட்ரெஸ்ட் ஃபேஸ் வேல்யூ இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் will be taken, isn't it? ஃபேஸ் வேல்யூ 100 rupees and applicable rate of interest being the debenture உடைய பேர்ல prefixல இருக்கும் 9% அப்படின்ட்டு, so 9 rupees will be taken. That's the interest. Now KD before tax is equal to interest by net profits into 100. So 9 rupees is the interest, your net profit being 107.8. If you represent that in terms of percentage, what is the value you are getting? 8.35%. இதுவே after tax ஆக இருந்துச்சுன்னா interest by net profits into 1 minus t, okay, in percentage. அப்ப 9 divided by 107.8 into t being 50%, otherwise 0.5 decimal சொன்னா, okay, and take the percentage of that. So 4.17%. அல்லது இதுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து ஒன்றும் கிடையாது. KD before tax இருக்கு இல்லையா, இதோட into 1 minus t போட்டீங்கன்னா வேலை வந்து முடிஞ்சிடும். So இங்க இருந்து into 1 minus t போடுங்க, 1 minus t being 0.5. So you'll get this answer. Is that clear? So this is the cost of debt in case the debt being irredeemable or irredeemable. Make a note of it. Let's now deal with the irredeemable debentures. Irredeemable debentures la we have a shortcut to get the answer. இதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்குன்னு சொன்னால் கவனிங்க. In case of irredeemable, interest by net profits or issue price. net profits தான் issue price. issue price னா நீங்க கையில எவ்வளவு கலெக்ஷன் ஆகுதோ அதை எடுத்துக்கணும், plus redeemable price by 2. ஏன்னா ரெடிமபிள் இல்லையா, இன்னைக்கு 100 ரூபாய் இஷ்யூ பண்ணி நாளைக்கு 102 ரூபாய் வாங்கிக்கலாம், 105 ரூபாய் வாங்கிக்கலாம், அல்லது 95 ரூபாய் வாங்கிக்கலாம். வேற போட்டு ஓப்பனிங் வேல்யூ எடுக்கிறதா க்ளோசிங் வேல்யூ எடுக்கிறதா, ஏன் ரெண்டையும் சேர்த்து எடுத்துருங்க. இந்த ஃபார்முலாவுக்கு இந்த ஃபார்முலாவுக்கு ஒன்றும் பெருசா வித்தியாசம் இல்லை. இஸ் தட் ஓகே? பட் ஆஃப்டர் டாக்ஸ் இருந்தா என்ன பண்ணுவீங்க? into 1 minus t போடுங்க. ஓகே, இன்ட்ரெஸ்ட் பை issue price and redeemable price by 2 or net profits கூட வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம்.
into 1 minus t into 1 minus t. 1 minus t, sorry. Clear? And don't forget to adjust for one more item. Redeemable price minus net profits. For the better understanding, adhe vaarthai use panni net profits. Redeemable price minus net profits by n in percentage. Idha vandu KD in case of redeemable debentures. If the tax is not going to be considered nu sonnal, I 1 minus t விட்டுடுங்க அவ்வளவுதான். Okay, here plus. Redeemable price minus net profits by n. அவ்வளவுதான். Is that clear? Now, I will give the logic here behind. இதுக்கு என்ன logic sir? So formula வந்து என்னது? Compute tax after tax cost. Before tax as well as after tax ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லி இருக்காங்க. KD before tax வரும்போது interest plus redeemable value minus net profits by n whole divided by redeemable value plus net profits by 2. KD after tax வரும்போது 80 after tax. Interest into 1 minus t use பண்ணிக்கிறீங்க plus redeemable value minus net profits by n whole divided by redeemable value plus net profits by 2. இந்த ஃபார்முலாவை கஷ்டப்பட்டு மக்கப் பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. எப்படி லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? You know the cost. If you are getting 100 rupees, for that if you are paying 10 na 10%. Very simple. ஆனா redeemable இருந்தால் இன்னைக்கு 100 ரூபாய் வாங்கிட்டு அன்னைக்கு 105 ரூபாயோ இல்ல 195 ரூபாயோ, I am not sure whether it may be more than or less than payable later. இப்போ எந்த வேல்யூ எடுத்துக்கிறது? ரெண்டையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்துங்க. 100 issue price net profits, redeemable price வந்து 95. Is that okay? அப்ப இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி divided by 2 ன்னு போடுங்க. இதான் இப்ப டினாமினேட்டரோட லாஜிக் புரிஞ்சிருச்சு. ஒரே ஒரு வேல்யூ வந்து அதை எடுத்துருக்கலாம். இஷ்யூ பண்ணும்போது ஒரு வேல்யூ, redeem பண்ணும்போது ஒரு வேல்யூ, ஆவரேஜ் எடுத்துங்க. நியூமரேட்டர்ல இன்ட்ரெஸ்ட். Is that okay? அதுக்கப்புறம் என்னமோ புதுசா செய்யறாங்களே சார், இங்க பிளஸ் போட்டு சி 100 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ண ஷேரை டிபென்ச்சரை 95 ரூபாய்க்கு நான் செட்டில்மெண்ட் பண்றேன்னா என்ன அர்த்தம்? I am gaining. Is that okay? அப்ப 10 divided by 100 ரூபாய் போட்டா 10% கெயின் வந்தா அந்த 10 கலையும் கம்மியா இருக்கணும் இல்லையா? சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? அதான் லாஜிக். அந்த சப்ட்ராக்ட் ஆகுறதா இங்க redeemable value and issue price. 95 ரூபாய் ரெடீம் பண்றேன், இஷ்யூ பண்ணது 100 ரூபாய் அப்படி சொன்னாக்க 95 minus 100 5 rupees gain. எத்தனை நாளைக்கு? ஓவர் த redeemable period. ஒரு 5 வருஷமா இருந்தால் 5 வருஷத்துக்குரிய கெயின். அதுதான் இது. This is nothing but plus or minus due to the redemption. Yeah, you understand? இதுக்கு லாஜிக் எல்லாம் கிடையாது. இப்படி போட்டா அந்த ஆன்சர் வந்துட்டு இது இஸ் a thumb rule. Thumb rule என்ன அர்த்தம்னா estimation based on the previous year's experience, right? Okay. It's not practical and exact one. Exact one இந்த மாடல்ல போட மாட்டோம். அது discounted cash inflow மாடல்ல போடுவோம். அது எப்படி போடுறதுங்கறத ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். Of course அந்த சமயம் நீங்க அந்த மாடலை நீங்க எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ரேர், ஏன்னா it consumes time. பட் இது டேட்டா ஆன்சர் வந்துடும். So that's the advantage of this thumb rule, right? So இதுவே நீங்க 100 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணதை நாளைக்கு 105 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா இதுல ஒரு 5 ரூபாய் நஷ்டம் வருது இல்லையா? அதுதான் இந்த அமௌண்ட். 5 rupees for 5 years னா 1 இயருக்கு 1 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொன்னாக்க 10 ரூபாய் ஏற்கனவே காஸ்ட், அதோட இந்த 1 ரூபாய் சேர்த்தாக்க 11 ரூபாய் காஸ்ட் ஆயிடுது. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு அதிகமாயிடும் அப்படிங்கறத லாஜிக். Now of course very easily you will be able to understand. என்ன லாஜிக்? KD கண்டுபிடிக்கும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இஸ் த காஸ்ட் பிளஸ் எனக்கு என்ன கிடைச்சது? net profits plus redeemable value by 2. Okay. அது மட்டும் இல்லாமல்
இன்னைக்கு கிடைச்சதுக்கும் நாளைக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும் இல்லையா? தட் இஸ் நத்திங் பட் திருப்பி கொடுக்கிற வேல்யூ மைனஸ் நெட் ப்ராஃபிட்ஸ். திருப்பி கொடுக்கிற வேல்யூ ஜாஸ்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க லாஸ், திருப்பி கொடுக்கிற வேல்யூ கம்மியா இருந்தா கெயின். ஓவர் த n number of years this is my loss. Okay, and after tax and into 1 minus t. That's how you can easily memorize the formula. You understand? Decode the formula rather than mugging up this. Mugging up will always go out of your memory, but if you are able to understand this logic, it will not go out of your memory. Now let's use it here. The company issued 1 lakh 10% redeemable debenture at a discount of 90. அதாவது face value வந்து 100 ரூபாய், discount வந்து 10 ரூபாய் போயிடுது, அப்ப எனக்கு 90 ரூபாய். And flotation cost being 3000 for how many shares? 1000 shares. அப்ப flotation cost என்ன ஆயிடுச்சு? 3 ரூபாய் ஒரு ஷேருக்கு போயிடுச்சு. அப்படின்னா I am getting only 87 rupees. I am getting only 87 rupees. Debentures are redeemable after 5 years. Okay, tax rate is also there. Redeemable at 5 years na onnum sollala. Appa this is the net profits and redeemable price being face value if nothing stated. Sometimes redeem பண்ணும்போது premium la கொடுக்கணும் அப்படினு சொன்னாங்க 105 கொடுப்பீங்க, இல்ல 1 rupee 100 plus premium சேர்த்து கொடுப்பீங்க. Redeemable at discount na கம்மியா கொடுப்பீங்க. I am not sure what is the value here. If nothing stated, we assume that the redeemable value being 100, face value redeem பண்ணிருக்காங்க. Now you can feed all the data here. Your interest commitment being 10 rupees. So your interest is equal to face value into rate of interest. So 100 rupees is the face value. எப்பவுமே net profits கிடையாது, face value the interest rate கொடுப்பாங்க. At the rate of 10% போட்டீங்கன்னா you will get 10 rupees. So here this value being 10 plus redeemable value being 100 minus இன்னைக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 87. So 100 minus 87 னா கிட்டத்தட்ட 13 ரூபாய் லாஸ் over the life of the debenture 5 years க்கு ஏற்பட்ட லாஸ். அதுவும் ஒரு காஸ்டா சேர்ந்துருது. Whole divided by redeemable price plus net profits divided by 2. Divided by 2. Come on, get me the final value in terms of percentage. 13.48%. In case after tax ஆக இருந்தா, after tax இருந்தா the same formula, right? Only one thing I am going to do here, it is not 10 into 1 minus tax rate being 50%, 0.5. இந்த இடத்துல இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு. What is the ultimate value? 8.13%. Discount cash inflow method சொல்லுவோம். I discussed this with the capital budgeting chapter, not now. You don't need to worry about that. This is another method, and this method only gives you the exact answer. இப்ப நம்ம பார்த்த இந்த ரெண்டு ஃபார்முலாவும் approximate models தான். It's not exact one. The exact அப்படிங்கிறது இந்த மாடல்ல தான் கண்டுபிடிக்கணும். I'll guide you along with the capital budgeting chapters. And cost of debt for deep discount bond இந்த சாப்டரை நான் எதோட லிங்க் பண்ணிக்கிறேன்னா டைம் வேல்யூ எப்படியோட லிங்க் பண்ணிக்கிறேன். So இந்த second question discount modelum, third question deep discount bond model we will discuss later, right? Now we'll go for the cost of irredeemable preference shares. In case of KP, we don't have the after tax. Irredeemable undu, redeemable undu, எல்லாமே உண்டு. ஆனா after tax கிடையாது. உங்களுக்கு எங்கெல்லாம் கேடி கால்குலேட் பண்ணும்போது எங்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அதே கேபியா வரும்போது preference dividend மாத்திடுவீங்க, அவ்வளவுதான். You no need to mug up the formula separately. It's very simple. Interest பதிலா இங்க வந்து என்ன கொடுப்பீங்க, preference dividend, rest will be the same. Now let's try to calculate the KP for irredeemable preference shares. Okay. A company issued 10% preference shares of rupees 10 each. Cost of issue being 2 per share. Calculate cost of capital if these shares are issued at par, premium and discount. Par இருந்தா எப்படி இருக்கும், premium இருந்தா எப்படி இருக்கும், discount இருந்தா எப்படி இருக்கும். And all these cases the preference shares are assumed to be irredeemable.
Upper KP is equal to preference dividend divided by net profits is the common formula. So I need to calculate the net profits. Face value being 10, flotation cost being 2, minus flotation cost FC. You can use the FC term and express that in notation form. Okay. And of course, there is no any discount because at par, 8 rupees is the net profits. And preference dividend is equal to face value into dividend percentage. So the face value being 10, dividend percentage being 10%. If you multiply these two, then you will get 1 rupee being the preference dividend. So here KP is equal to 1 rupee for 8 rupees of receipt. What is the percentage? 12.5%. 10% premium varumbodhu face value being 10. You collect the premium at the rate of 10% on that 1 rupee. Issue pandradhukku flotation cost 2 rupees poichi. Then your net profits being 9. And KP in this case equal to 1 rupee for 9 rupees of receipts. Then come on, tell me the KP here. 11.11%. The last case, face value being 10. Of course, issued at 5% discount. So minus discount 5%, 0.5. Minus flotation cost 2 rupees. So ultimate net profit in this case being only 7.5. And your KP in this case being 1 rupee you are paying for your receipt of 7.5 every year. Then what is the cost? 13.33%. Come on, make note of it. Tax after tax, only after tax, so before tax. So KP is equal to redeemable of irundal. KP is equal to preference dividend is your cost. Not only that, redeemable price kum net profits kum ulla vithyasam ungal cost. Adhigama repayment panningna cost. Kammiya repayment panningna savings. Divided by that will be amortized over the lifespan. Whole divided by redeemable price plus net profits by 2. Okay. Now, 10 rupees each, 10% preference share capital. If you multiply these two, then you will get the preference dividend being 1 rupee. Scenario A, face value being 10, at par issue, no dividend or discount, no premium or discount. Calculate the cost of preference share capital if it is redeemable after 10 years and issued at par. So, redeemable price on the 10, net profits also 10, issue at par danepa. Redeem pandradha patti onnum solala, we assume it is redeemed at par, divided by 2, and preference dividend being 1, redeemable price also 10, net profits also 10, divided by number of years being 10. Abdina, this will have no meaning at all. Abdina 10%. Am I right? Second scenario, issue at premium 1 plus na repayment pandrathu 10, but enakku inni kadachadhu 10.5 premium oda B scenario. Face value being 10, I get the premium also on issue 0.5. So I am getting 10.5. This will be amortized over the 10 years period. Okay. Okay. Divided by 10 plus 10.5 by 2.
Yeah, come on, tell me the ultimate value here. 10.24 percentage. Is it 10.24 percentage? கம்மியா தானே ஆகணும், கம்மியாவதா அதிகமாவதா? சேவிங்ஸ் இருக்குல்லப்பா, 10 ரூபாய் 50 பைசா நீங்க வாங்குறீங்க, அப்ப சேவிங்ஸ் தானே இருக்கு. மைனஸ் 0.5 பிளஸ் பண்ணிடாதீங்க. 10 மைனஸ் 10.5 னா 0.5 மைனஸ் டிவைடட் பை 10 னா 0.05. அப்போ 1 ரூபாய் இல்ல 95 பைசா தான் கொடுக்குறீங்க for 10.25. then the answer should be less than 10 இருக்கணும். 9.27%. am I right? clear? okay. period. D subscript ல 1 கொடுத்திருந்தா dividend by the end of first year. P subscript ல 0 போட்டால் price of the share at the 0th period. இன்னைக்கு நான் 100 ரூபாய் கொடுத்த ஷேர் வாங்குனாக்க 1 இயருக்கு பிறகு தான் எனக்கு டிவிடெண்ட் வரணும். வாங்குன அடுத்த நாளே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படி சொன்னாக்க நீங்க போட்ட பணம் தான் திரும்ப வந்திருக்குன்னு அர்த்தம். this is not considered as a dividend. note that. இந்த P0 அப்படிங்கிறது புக் வேல்யூவும் இருக்கலாம் அல்லது மார்க்கெட் வேல்யூவும் இருக்கலாம். மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. will now discuss an illustration on all the 4 angles. இந்த 4 ஆங்கிள்லயும் நம்ம பார்ப்போம் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கால்குலேட் பண்றது. come on. cost of equity capital KE calculate பண்ண போறோம். dividend yield approach, constant dividend னா growth இல்லாத approach. a company issues 10,000 equity shares of ₹100 each at a premium of 10. so KE formula வரும்போது D1 bar P0 ங்க. P0 okay. P0 ங்கிறது price of the share. இதுல ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்னு book value பேஸ் பண்ணி, இன்னொன்னு market value பேஸ் பண்ணி. right. premium being 10%. அப்படினா equity share உடைய value அதோட face value being 100. issue பண்ணும்போது 10 rupees நம்ம premium add பண்ணி issue பண்றோம் 110. The company has been paying 20% dividend to the equity shareholders for the past 5 years and expected to maintain the same in the future also. அடுத்த வருஷம் எவ்வளவு வரும்? போன வருஷம் என்ன கொடுத்தாங்களோ அதே தான் வரும்னு சொல்லி இருக்காங்க. So dividend is equal to face value into dividend percentage. Face value being 100 and dividend percentage being 20%, அப்படினா 20 rupees கொடுத்துட்டு இருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளாக வரப்போற வருஷத்திலும் இதுதான் தருவாங்கன்னு சொல்லி இருக்காங்க. Compute the cost of capital அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நான் இன்னைக்கு ஷேரை இஷ்யூ பண்ணாக்க 110 rupees எனக்கு கிடைக்கும். this is the net profits. otherwise P0 as per the books. so dividend per share being 20, but இன்னைக்கு நான் அதை இஷ்யூ பண்ணும்போது எனக்கு 110 ரூபாய் கிடைக்குது அப்படி சொன்னாக்க my KE being 20 by 110 18.18. will it make any difference if the market price of the equity share is 150? இதுவே மார்க்கெட், இது வந்து புக் வேல்யூ அப்ரோச் பா. இது வந்து புக் வேல்யூ அப்ரோச். you can of course use the market value approach also. if you are using the market value approach, KE is equal to D1 by P0, where the P0 being the market price. dividend எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் நீங்க இன்னைக்கு ஷேரை மார்க்கெட்ல வாங்குறது வந்து 150 rupees கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. அப்ப இன்வெஸ்டரோட ஆங்கிள் பாக்குறோம். இன்வெஸ்டரோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 13.33 தான் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவார். கம்பெனி என்ன நினைக்கிறாங்க, திரும்பவும் இஷ்யூ பண்ணா 150 rupees இஷ்யூ பண்ண முடியும் நினைக்கும் போது அந்த 150 தானே 20 கொடுக்குறோம், அப்ப 13.33 is the cost கூட நினைக்கலாம். the both the way we can think. is that okay? book value approach as well as market value approach. இது dividend without growth ஓட இருக்கும்போது என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கான்ஸ்டன்ட் growth மாடல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா கார்டன் growth அதை ரெக்கமெண்ட் பண்ணதுனால கார்டன் growth மாடல் கூட சொல்லலாம். D1 bar P0 plus G ன்னு மாறிடும். அவ்வளவுதான் ஃபார்முலா. இஸ் தட் ஓகே? இது முடிச்சாச்சுன்னு சொல்லுங்க. அடுத்து இந்த மாடல்ல போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் flotation cost 0.5 50 paise. The company pays a dividend of ₹1 per share and growth rate of the dividend is expected to be 5%. அதாவது dividend by the end of first year being 1 as well as G expected being 5%.
அப்ப நமக்கு net profits எவ்வளவு வந்து சேருது அப்படினாக்க 9.5 தான் வருது. We will get 9.5. Compute the cost of the new equity share. புது equity share வரும்போது ஃபார்முலா என்னது? KE new share issue பண்ணும்போது எனக்கு இந்த D1 கொடுத்தாகணும் divided by எவ்வளவு கிடைக்கும்னா net profits, otherwise P0 னு வெச்சுக்கலாம். அதோட don't forget to add the G. I have to pay 1 rupee every year onwards hereafter, and net profits being only 9.5, and of course we get the 0.05 being the growth percentage ல சொல்லுங்க. 1 by 9.5 போட்டீங்கன்னா fraction வரும். அதோட 0.05 ஆட் பண்ணிட்டு into 100 ஆல மல்டிப்ளை பண்ணி எனக்கு சொல்லுங்க. what's the value? 15.53. If the current market price is 15, compute the cost of existing shares. இது 15 ஆ இருந்தா எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. Okay, market price approach. அதே மாதிரி தான் D1 being 1 rupee, market price being 15 plus growth being 0.05. What is the ultimate value? 11.67. Earnings yield approach. Earnings yield approach la KE எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா earnings by the end of first year for the today's investment, today's shares, earnings per share. XY is that limited planning for an expenditure of 120 lakhs for its expansion program. The number of existing equity shares are 20 lakhs and the market value of the share being 60. If the net earnings of 180 lakhs, net earnings வந்து 180 lakhs சொல்லி இருக்கிறாங்க. அதாவது earnings available to the equity shareholders being 180 lakhs. Number of shares எத்தனை இருக்கு அப்படி சொன்னாக்க number of shares 20 lakhs. அப்படின்னா ஒரு ஷேருக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? That is called EPS. EPS is otherwise named as earnings. Simply E. 9 rupees is the EPS. Okay. Market value of the share being 60 சொல்லி இருக்கிறாங்க. அப்ப market value approach போட்டீங்கன்னா 9 rupees is your earnings per share where the market value per share being 60. If you represent that the KE in terms of percentage, it is 15. Cost of new equity capital assumed that the new share will be issued at a price of only 52. And then the cost of new issue will be 2 per share. அதே நியூ ஷேரா இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் எனக்கு 9 ரூபா வரும். ஆனா ஒரு ஷேர் வந்து 52 ரூபாய் விற்க முடியும். ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் 2 ரூபாய் போயிடும். அப்படின்னா 50 ரூபாய் தான் எனக்கு வருது. அப்படின்னா 50 ரூபாய்க்கு நான் 9 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அப்படி சொன்னாக்க 18% will be the cost of equity in this case. Is that clear? Yeah, finish up copying this.